ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு தடவை நான் வீடியோவை போட்டிருக்கேன். திருப்பி ஒரு தடவை வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசம். உண்மையாக நடந்தது. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு காவல் தெய்வம் மாதிரி ஊருங்கள்லாம் எல்லையில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இங்கே வந்து போச்சம்மான்னு ஒரு கோயில் இருக்குது எங்கள் காலனியில். என்ட்ரன்ஸில் இருக்கும். சின்ன கோயில், ரொம்ப சின்னது. அதில் வந்து அந்த வனதேவதைகள்னு சொல்கிற டைப்பை அந்த சாமி. அது ரொம்ப சின்ன விக்கிரகம், சின்ன கோயில். அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு பிரம்மாண்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கோயிலில் வந்து எப்போவும் ஆடி மாதத்துல இங்கே கூழ் ஊற்றி அது மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நான்வெஜ்ஜெல்லாம் கோழியெல்லாம் அடுத்து அந்த சாமி முன்னாடி ஆடு வெட்டி அதை சமைச்சி அதெல்லாம் ரொம்ப கலைபரமாக நடக்கும். நிறைய பேர் ஆடி மாதம் புடவையெல்லாம் சாத்தி அந்த அம்பாளுக்கு வந்து அந்த ஒடிபியம் சொல்லுவாங்க. ஒடிபியம்னா அந்த சாமியை வந்து குளிர வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து அந்த அரிசியில் வந்து மஞ்சள்லாம் கலந்து சும்மா ஒரு கல்யாணம் போடுற பொண்ணுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுப்போமோ அது மாதிரி அந்த அரிசி மேலே அரிசியில் மஞ்சளை கலந்து அதில் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியில் ஒட்டுறதுக்கு மஞ்சத்தூள் அது ஒரு துணியில் போட்டுட்டு இதெல்லாம் பரப்பி வச்சுட்டு அந்த அந்த வனதேவதை முடி இதெல்லாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு வளையல், மஞ்சள், குங்குமம், பூ, பழம், புடவை, ரவிக்கை எல்லாம் வச்சு அந்த அம்பாவை குளிர்விப்பாங்க. அது மாதிரி நடக்கும். ஒரு வருஷம் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் அதை செஞ்சேன். அப்புறம் மறந்து போயிட்டேன். அந்த கோயிலுக்கு போவே இல்லை. அதுக்கு பிறகு ஆடி மாதம் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலோட பின்னாடி என்ட்ரன்ஸ் என் கனவில் வந்தது. கோயில் விக்கிரகம் கனவில் வரல. அதோடு இல்லாமல் அந்த கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி, ஒரு 90 இயர்ஸ் அபோவ் இருக்கும். அவங்க வந்து 95 இருக்காது, 85 இருக்கும். 85க்கு மேலே தான் இருக்கும். 85 இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து கனவில் வந்து அவங்கள்ட்ட பேசிவிட்டு நான் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன். சரி, இது என்ன அது கோயில் பின்னாடி பிரகாரம் நம்மளுக்கு கனவில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது, போன வருஷம் நீ புடவை சாத்தினியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், யாராவது சொன்னாங்கன்னு சாத்தினேன் அப்படின்னேன். இந்த வருஷம் ஞாபகப்படுத்துறதுக்கோசம் உனக்கு கனவில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகிடுது. அடுத்த நாள் சரின்னு உடனே குளிச்சுட்டு காலையில் ஒரு 9-9:30 வாக்கில் கிளம்பி எங்கள் வீட்டிலேருந்து அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்புறேன். அந்த ஆண்டி அதே மாதிரி நான் கனவில் பார்த்த மாதிரியே வராங்க. இது அப்புறம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். உண்மையாக நடந்ததுங்க இது. அதுக்கப்புறம் இப்போ கூட நான் அதிகமாக அந்த கோயிலுக்கு போகிறதில்ல. அது ஆடி மாதம் வந்தால் மட்டும் கட்டாயம் போய் புடவை சாத்திட்டு அதுக்கப்புறம் 2-3 வருஷமாக அதுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒடிபியம் சொல்கிற மாதிரி அந்த அரிசியெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் வரேன். நம்ம சின்ன கோயில் பெரிய கோயிலுன்னு நம்ம பெரிய பெரிய கோயில் பிரம்மாண்டமான கோயிலுக்கு போனால் தான் நம்ம கடவுள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன கோயிலுக்கு கூட உண்மையான சாமி பக்தி எல்லாமே அங்கே இருந்தால் நம்மளை அங்கேயும் தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது ஒரு இடத்துல தான் இல்லைன்னு இல்லை. உண்மையான பக்தி இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து நிச்சயமாக அருள் புரியும் நம்மளுக்கு. எனக்கு சொந்த அனுபவம் இப்போ வரைக்கும் அந்த கண்ணில் எனக்கு அப்படியே அந்த கோயில் பின்னாடி போச்சு அப்படியே கனவுல இருக்குது. கனவுல அந்த காட்சி 3-4 வருஷம் எடுத்து நேற்று நடந்தது என்னை கேட்டிங்கன்னா நான் மறந்து போயிடுவேன். ஆனால் அந்த சீன் மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை. கண்ணில் அப்படியே நிற்குது. எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே பிக்சராக அப்படியே நின்று போச்சு. அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.